நான் அவசரப்பட்டு செஞ்ச பாவங்களுக்கு இப்ப ஆண்டவன் அமைதியா தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க தம்பி? உங்க அப்பாவுக்கு துணையா இருந்ததுக்கு ஆண்டவன் என்ன தனியாக்கிட்டான். பல பேரு வாழ்க்கை பறிபோக உடந்தையா இருந்தேன். அதுக்கெல்லாம் கைய கால உதற விட்டு என்ன உணர வச்சுக்கிட்டு இருக்க. தவற உணரும் போது பாவம் விலகிடும்னு சொல்லுவாங்க தாத்தா. பாவம் விலகினாலும் ஜனங்க மனசுல இருக்க பழி குறைய மாட்டேங்கிற. ஏன் தம்பி, நீங்க எதுக்காக ஜல்லிக்கட்டுக்கு போனீங்க? போனா என்ன தாத்தா? தம்பி, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா முகத்துல தண்ணி தெளிக்க கூட இந்த ஊரு ஜனங்க முன்ன வரமாட்டாங்களே. அந்த வேதாச்சலத்தை மறக்க முடியுமான்னு அவர் காலை அடக்கி நான் ஒத்திக்க பார்த்தேன். அண்ணா, இனிமே நான் ஒரு நிமிஷம் இங்க இருக்கவே மாட்டேன். வாங்க மட்டும் எனக்கு போகலாம். என்ன நடந்து சொல்லுமா? என்ன சேர்ல விழ வச்சு இந்த ஊருக்காரங்க என்ன பார்த்து கை தட்டி சிரிக்கிறாங்கண்ணா. இந்த மிருகத்தனமான ஜனங்க கிட்ட நாம வாழவே முடியாதுண்ணா. வாங்க போகலாம். நான் இனிமே இங்க இருக்கவே மாட்டேன். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? பாத்தீங்களா, ஆகாதவங்களுக்கு இந்த ஊர் ஆரண்யவாசம். ஆமா, இதயமில்லாத இந்த ஜனங்க கிட்ட நாம ஏன் ஒதுக்கப்பட்டு வாழணும்? நாம இனிமே இங்க இருக்கவே வேண்டாம். வாங்க நான் போகலாம். தங்கச்சி, ஒரு தனிப்பட்ட மனிதனோட சொல்லுக்கு கட்டுப்படுறாங்கன்னா மனசாட்சி உள்ள ஜனங்கள் தெரியும். அதனால ஊருக்காரங்களை விட அந்த தனிப்பட்ட மனுஷனை தான் மாட்டான். 5 வருஷமா எவனும் பிடிக்க முடியாத என் மாட்ட இந்த புளியம்பட்டிக்காரன் மடக்கிட்டானே. நம்ம ஊருக்காரங்க சரியே இல்லைங்க. இல்லைன்னா வெளியூர்காரன் உள்ள வர முடியுங்களா? இருந்தாலும் பையன் கொஞ்சம் கெட்டிக்காரன் தான்டா. நானே அவங்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆளு அம்படல. இவன் எங்க இங்க வர்றான்? உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். ஓஹோ, நியாயம் பேசவா நியாயம் கேட்கவா? இல்ல, சந்தேகத்தை தீர்த்துக்க. மாடு முட்டிடுச்சுங்கிறதுக்காக கண்ணுக்குட்டியை கட்டி வச்சு சித்திரவதை பண்றீங்களே, எதுக்காக? ஊருக்குள்ள வந்திருக்கிறது சிறுத்தையோட குட்டின்னு தெரியும்பா. பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு நகத்தோட பிறந்ததெல்லாம் உடலை காயப்படுத்திடுமோன்னு நினைக்க தோணும். எங்க நினைப்ப நீ விளக்க வேணாம். என்ன விஷயமா என்கிட்ட பேச வந்திருக்கிற அதை சொல்லு. எங்க அப்பா செய்த தவறுகளுக்காக எங்களை பழிவாங்காதீங்க. ஊர் பஞ்சாயத்துல நீங்க எடுத்த முடிவை மாத்தி எங்களை இந்த ஊருக்காரங்க மதிக்க வழி செய்யுங்க. ஊர் எடுத்த முடிவை நான் மாத்த முடியாது. அதனால நீ ஊரை மாத்திக்கிறதா நல்லது. பிறந்த ஊர்ல வாழ வந்துட்டோம். இனி திரும்பி போற அபிப்பிராயமே இல்லை. நீங்க தடுத்த விவசாயத்தை இந்த ஊருக்காரங்களை வச்சே நான் ஆரம்பிக்கிறேன். தம்பி, இந்த ஊர்ல ஒருத்த மனசுல கூட நீ இடம் பிடிக்க முடியாது. உன் நிலத்துல ஒரு நெல்லுமணியை கூட விதைச்சு விவசாயம் பண்ண முடியாது. பெரியவரே, எங்க நிலத்துல மணலை காய வைக்க உங்க ஊர் மழையை தடுக்க பாக்குறீங்க. முடியுமா? நானும் பாக்குறேன். பாக்குறேன்னு எங்கிட்டயே பந்தயம் கட்டிட்டு போறான். சரி, நானும் பாத்துறேன். வைத்தியம் பண்ண வந்துட்டியா? உங்க அப்ப இந்த கண்ணை குத்தி கெடுத்துட்டா. இதுக்கு நீ வைத்தியம் பண்ணி எனக்கு நீ பால் கொடுக்க முடியுமா? உங்க அப்ப என் கால ரொம்ப அறுத்து முடமாக்கிட்ட. உன்னால அந்த காலை கொடுக்க முடியுமா? சொல்லு. எனக்கு என்ன உங்க அப்ப செய்திருக்கான்னு பாக்குறியா? கட்டி கொடுக்க இருந்த என் தங்கச்சி எங்க அப்பன் கடத்திக்கிட்டு போய் அக்கிரமத்து வெளியே வரட்டாடா நான் உள்ள வந்திருக்கேன். உன்னை தீர்த்து கட்டாம விட மாட்டேன். என் கழுத்தை நினைக்கிற அளவுக்கு
அந்த வலுவான கை இதுதான். வைத்தியத்துல இவருக்கு கையை கொடுக்க முடியுமா? இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசையும் கப்பம் புண்படுத்தி அதுக்கு என்ன மருந்து வச்சிருக்க? சொல்லு 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 சொல்லு. என்னாச்சு? தாத்தா, என்ன நடந்தது? யார் உங்களை காயப்படுத்தினது? பேரை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் இந்த ஊருக்காரங்க தான் தம்பி. என் தாத்தா, புளியம்பட்டியிலிருந்து சாமான்கள் எல்லாம் எடுத்துட்டு வர போனீங்களே, அப்பவா நடந்தது? ஆமாம்மா, சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். என்ன பண்றது? வாழ வழிவிடாத ஊருக்கு வெறுவண்டி வரத்தான் நமக்கு பாதை இருக்கு. திருடம் போட்ட போட்டுக்கும் சாவி இருக்கு தாத்தா. தங்கச்சி, ஃபர்ஸ்ட் எய்ட் அடி. வாங்க பாக்கியம், இவங்களுக்கு இலை போடு. நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சொல்லுங்க. நீங்க சாப்பிடுங்க, விவரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம். சரி சொல்லுங்க. நாகலிங்கத்தோட பிள்ளைகளுக்காக முத்தையன் புளியம்பட்டியில இருந்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஓஹோ, சாப்பாட்டுக்கு வெளியூர்ல இருந்து வழி பண்ணிக்கிறானா? ஆனா நாங்க வழிவிடல. தகவல் கிடைச்சதும் வண்டியை பாதி வழியிலே மறிச்சு அரிசி பருப்பு அத்தனையும் புடுங்கிக்கிட்டு முத்தையனை அடிச்சு அந்த வண்டியிலே போட்டு அனுப்பிட்டோம். சோத்துக்கு வழி இல்லாம அவனும் அவன் தங்கச்சியும் இந்த ஊரை விட்டே ஓடணும். அவன் வீம்பு நம்ம கிட்ட எத்தனை நாளைக்கு நடக்கும்னு பாக்குறேன். சரி சரி, இந்த விஷயம் ஊருக்குள்ள யாருக்கும் தெரிய வேணாம். நீங்க புறப்படுங்க. என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். ஆமா, அந்த லட்சுமி அம்மா எப்படி இருக்காங்க? பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா பிள்ளை சீக்கிரம் வந்துருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க சார். நெருப்பு பரவ விடாம எத்தனை நாளுக்கு தான் காத்து நிறுத்தி வைக்க முடியும்? சரி, ஏதோ பார்க்க வந்தியே, என்ன விஷயம்? ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். என்ன இது? எங்க இருந்து வந்திருக்கு? முத்திரையே இல்லையே. நித்திரகட்ட பொண்ணு கொடுத்து விட்ட முத்திரை இல்லாத தபாலுங்க. உங்க நல்ல குணமும் பவானி மனசு எனக்கு நல்லா தெரியுங்க. இது தூது இல்ல, உதவிதான். டூட்டி முடிஞ்சு போச்சு, அப்படியே அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் வரேன் சார்.